வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூஜை செய்யும் போது கற்பூரம் ஏற்றுவது ஏன் அப்படின்றதையும், சுவாமி அர்ச்சனையில் கடைபிடிக்க வேண்டியவை என்னென்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். முதலாவதாக பூஜை செய்யும் போது கற்பூரம் ஏற்றுவது ஏன் அப்படின்னு பார்க்க போகிறோம். திருவிழா, பிரதோஷம், கிருத்திகை மற்றும் சங்கடஹர சதுர்த்தி போன்ற தினங்களில் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கும். அப்போது எதிர்மறை சக்தி கோவிலில் அதிகம் இருப்பதற்கும் வாய்ப்புகளும் உண்டு. இந்த நிலையில் கோவிலில் கற்பூரம் ஏற்றும் போது எதிர்மறை சக்திகள் அழிக்கப்பட்டு நேர்மறை சக்திகள் நமக்கு கிடைக்கும். அதோட ஆக்சிஜனும் அதிலிருந்து வெளியாகி நோய் கிருமிகளை அழித்தும் விடுகிறது. அதனால் நமக்கு ஆரோக்கியமான உடல் நலம் கிடைக்கிறது. இதையடுத்து கற்பூரம் எதற்காக ஏற்றப்படுது அப்படின்னு பார்க்க போகிறோம். கற்பூரம் கடைசி வரை எரிந்து எதுவுமே மிஞ்சாது. அதுபோல மனிதன் இறந்த பிறகும் இதே நிலைமைதான் என்பதை கற்பூரம் நமக்கு உணர்த்துகிறது. எஞ்சும் சாம்பல் கூட தண்ணீரில் கரைக்கப்பட்டு விடுகிறது. இந்த தத்துவத்தை உணர்த்தவே கோவில்களில் தீபாராதனை காட்டுகிறார்கள். மேலும் கற்பூர தீபாராதனைக்கு பிறகு பிரசாதமாக கொடுக்க அதில் எதுவுமே மிஞ்சாது. கற்பூரம் தன்னைத்தானே அழித்து கொண்டு ஒளி கொடுப்பதைப் போல நாமும் மற்றவர்களுக்காக நம்மை அர்ப்பணித்து கொள்ளவும், நம்மால் என்ற உதவியை அவர்களுக்கு செய்யவும் வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டும் வகையிலும் இந்த தீபாராதனை செய்யப்படுகிறது. கோவில்களில் ஏற்றப்படும் கற்பூரம் தன்னை அழித்து கொண்டு ஒளி கொடுப்பது போன்று நீங்களும் உங்கள் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலத்தை எப்பொழுதும் பெறுவீர்கள். நன்றி. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சுவாமி அர்ச்சனையில் கடைபிடிக்க வேண்டியவை. கோவில்களில் சுவாமிக்கு அர்ச்சனை செய்தாலும் வீட்டில் அர்ச்சனை செய்து வழிபட்டாலும் சில முறைகளை கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு செய்கிறதுனால நாம் நிறைவான பலனை பெறலாம். விநாயகரை துளசியால் அர்ச்சனை செய்யக்கூடாது. சிவபெருமானை தாழம்பூவால் அர்ச்சனை செய்யக்கூடாது. பெருமாளை அட்சதையால் அர்ச்சனை செய்யக்கூடாது. அம்பிகையை அருகம்புல்லால் அர்ச்சனை செய்யக்கூடாது. மகாலட்சுமியை தும்பையால் அர்ச்சனை செய்யக்கூடாது. சரஸ்வதி தேவியை பவளமல்லியால் அர்ச்சனை செய்யக்கூடாது. பெருமாள் சம்பந்தமான தெய்வங்களுக்கு மட்டுமே துளசி தலத்தால் அர்ச்சனை செய்யலாம். சிவபெருமான் சம்பந்தமான தெய்வங்களுக்கு, அதாவது சைவம் சம்பந்தமான தெய்வங்களுக்கு தும்பை, வில்வம், கொன்றை முதலியன விசேஷம். ஊமத்தை, வெள்ளரிக்கு ஆகியவற்றாலும் அர்ச்சிக்கலாம். மலரை முழுவதுமாக அர்ச்சனை செய்ய வேண்டும். இதழாக கிள்ளி அர்ச்சனை செய்யல் ஆகாது. வாடிப்போன, அழுகிப்போன பூச்சிகள் கடித்த மலர்களை உபயோகிக்க கூடாது. அன்று மலர்ந்த மலர்களை அன்றைக்கே உபயோகப்படுத்த வேண்டும். ஒரு முறை இறைவன் திருவடிகளில் சமர்ப்பிக்கப்பட்ட மலர்களை எடுத்து மீண்டும் அர்ச்சனை செய்யக்கூடாது. வில்வம், துளசி ஆகியவற்றை மட்டுமே மீண்டும் அர்ச்சனை செய்ய உபயோகிக்கலாம். தாமரை, நீலோத்பலம் போன்ற நீரில் தோன்றும் மலர்களை பறித்த அன்றைக்கே உபயோகப்படுத்த வேண்டும் என்பது கிடையாது. சம்பக மொட்டுக்களை தவிர வேறு மலர்களின் மொட்டுகள் பூஜைக்கு உகந்தவை அல்ல. துளசி, மகிழம், செண்பகம், தாமரை, வில்வம், செங்கழுநீர், மறிக்கொழுந்து, மருதாணி, தர்ப்பம், அருகு, நாயுருவி, விஷ்ணு கிராந்தி, நெல்லி ஆகியவற்றின் இலைகள் பூஜைக்கு உகந்தவையாகும். ஆடை அணிவிப்பது, சந்தன அலங்காரம், நெய்வேத்தியம் முதலிய முக்கிய வழிபாட்டு காலங்களில் கட்டாயமாக திரை போட வேண்டும். திரை போட்டிருக்கும் காலத்தில் இறை உருவை காணலாகாது. குடுமியுள்ள தேங்காயை சமமாக உடைத்து குடுமியை நீக்கிவிட்டு தான் நிவேதனம் செய்ய வேண்டும். கோவில்களில் பூசாரிகளிடமிருந்து தான் திருநீறு போன்ற பிரசாதங்களை பெற வேண்டும். தானாக எடுத்துக்கொள்ளவும் கூடாது. வாசனை இல்லாதது, வாடியது, நுகரப்பட்டது, முடி, புழு ஆகியவற்றோடு சேர்ந்திருப்பது, ஈரத்துணி உடுத்தி கொண்டு வரப்பட்டது, காய்ந்தது, பழையது, தரையில் விழுந்தது ஆகிய மலர்களை அர்ச்சனைக்கு உபயோகப்படுத்தவும் கூடாது. நன்றி.